ஹே வாட்ஸ்அப் கைஸ், ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட ஒரு ட்ரெய்லரை இப்போதைக்கு விட்டுருக்காங்க. நானுமே ட்ரெய்லரை அட் 0.25 ஸ்பீடில் பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் ஐடியில் பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன். அண்ட் ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டியுமே செம்மையாக இருக்குது. நிச்சயமாக அண்ட் சீரீஸ் எப்படி இருந்தால் உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரெய்லரை பிரித்து மெஞ்சிருவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்பர் 1, ஒரு புது கேமை காமிச்சிருக்காங்க. ரோப் கேம். நம்ம சின்ன வயசில் ஆடுற ரெண்டு பசங்க ரோப் பிடிச்சிப்பாங்க, அவங்க சுற்றுவாங்க, கடைசி விழுகிற வரைக்கும் அவங்க ஆடிட்டு இருக்கணும். அந்த கேமை இவங்க இப்போதைக்கு ரியல் ஆட போகிறாங்க. அந்த கயிறை பிடிக்க போகிற டால் வந்து ஹியூங்கி அண்ட் சியோல்சோ, இந்த 2 பேர் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்க போகிறாங்க. இவங்க 2 பேருமே கசின்ஸ் அந்த இதில். ஸோ அந்த டால் கீழே பார்த்துருப்பீங்க, இந்த டாலோட கால் கீழே நிறைய கிராஸ் வளர்ந்துருக்கும், நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த டால் வந்து நம்ம ரெட் லைட் கிரீனில் போய் அந்த டால் கிடையாது, இது வித்தியாசமான டால் தான். ஸோ காமிக்கப்பட்டிருக்கோம். நம்பர் 2, டாலோட காலில் பாருங்களே, அந்த டாலோட கால் அந்த ஃபுட்டில் காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்குவிட் கேமோட சிம்பிள் அவங்க குட்டி அங்கே வச்சுருப்பாங்க. இதுவுமே குட்டி ஈஸ்டர் எக். நம்பர் 3, நம்ம ஜிகன் என்ன வீட விட்டீங்க, என்ன சாவிச்சுங்கன்னு அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்த. காட்ஸ் வந்து சத்தமும் சும்மாறா அப்படின்னு அடித்து அப்ஸ் போட்டு அவனை அங்கே உட்கார வச்சிடுறாங்க. அப்போ சும்மா இல்லாமல் அந்த கிளவி அந்த ஜிகன் டிஸ்டர்ப் பண்ண ஜிகன் கொல்ல போயிடுவார், பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஜிகன் இப்போதைக்கு எல்லா ஹோப்பையும் இழந்துட்டார். அவர் நினச்ச எதுவுமே பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, அவர் நினச்ச எதுவுமே நடக்கலை, எல்லா ஹோப்பையுமே இழந்துட்டாரு. ஸோ கொள்ளளவுக்கு போயிட்டார். அந்தளவுக்கு அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கார், நீ பார்த்துருப்பீங்க. ஸோ பாஸ்பல் ஜிகன் வர என்னமோ கொடூரமாக கேம் ஆடலாம். நம்பர் 4, ஆக்சுவலி இப்போதைக்கு ப்ளூ டீம்லாம் ஒரு இடத்துக்குள்ளே போவாங்க, ரூம் இருக்க இடத்துக்கு போவாங்க. இந்த கேமோட பேர் லாக் அண்ட் கீ. எப்படின்னா மொத்தம் 2 டீமே பெரிய ரெட் டீம் அண்ட் ப்ளூ டீம். ஆக்சுவலி ரெட் டீமோட வேலை ப்ளூ டீமை ஹன் பண்ணும், துரத்தி போய் வெட்டி சாவடிக்கணும். அதான் ரெட் டீமோட வேலை. ப்ளூ டீம் வந்து அவங்க கொடுத்த கீயை வச்சு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போகணும். கீ தப்பாகவும் கூட்டி போகலாம், உங்களுக்கு கீ ஒரு ட்ராப்லையோ இல்லை வேற எங்கேயும் கூட்டி போகலாம். ஸோ நீங்கள் கரெக்டான கீ போட்டு தப்பிக்கணும். அண்ட் ரெட் டீம்னு தப்பிக்கணும், அதான் அவங்களோட வேலை. இதான் வந்து ப்ளூ டீம் வேலையாக இருக்க போகுது. இதே அந்த கேம் ரூல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தப்பிக்கப்போ நம்ம பார்ப்போம். நம்பர் 5, ஆக்சுவலி இந்த கர்ட் லேடி தனக்குன்னு ஒரு டீம் உருவாக்கிக்கிட்டான். தானா சேர்த்த கூட்டம் மாதிரி தனக்குன்னு ஒரு டீமே உருவாக்கிக்கிட்டா. அதே பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக இந்த லேடியை போட்டு விடுவாங்க கன்ஃபார்ம். ஏன்னா ஓவர் ஆஃபீஸ் எல்லா கேரக்டருமே போட்டு விடுவாங்க. அண்ட் இந்த கேரக்டருமே கன்ஃபார்ம் காலி. அண்ட் நம்பர் 6, ஆக்சுவலி திரும்பியுமே இந்த சீசனில் ஓட்டெடுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். திரும்பியுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் எப்படியும் எத்தனை வாட்டி ஓட்டு எடுத்தாலுமே கன்ஃபார்ம் அவங்க இந்த கேமில் இருக்க போகிறதா அவங்க சொல்ல போகிறாங்க. அண்ட் அப்போ நீங்கள் பாட்டியை பார்த்துருப்பீங்க, நம்ம பண்ண வந்திருப்பாங்க, அந்த அம்மா கேட்டு சொல்கிறாங்க இந்த கேம் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஓட்டெடுப்பு வந்து அந்த டால் கேம், அந்த ரோப் கேம் முடிஞ்சுதான் நடக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாசிபிளி இல்லைன்னா நம்ம ஜுன்ஹிக்கு குழந்தை வந்திருக்கலாம், அதனால அவனுக்கு குழந்தை முடிஞ்சு அந்த கேம் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா பாசிபிளி கேட்கலாம். ஏன்னா பார்த்துருப்பீங்க அந்த ஊரெடுப்பு திருப்பியும் நடக்கப்படுது. நம்பர் 7, இந்த ரோப்பிங் கீழே பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் எரியும் அண்ட் க்ரீனில் எரியும். அதே கேம் மாதிரி தான். ஸோ பாசிபிளி இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குதிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ரெயில் ட்ராக் மேல் காமிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறுகியான லெவல் நின்றுக்கிட்டு நம்ம ரெட் வரும்போது சப்போஸ் நிற்கணும்னு நினைக்கிறேன், க்ரீன் வரும்போது நம்ம குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மாறி வரலாம், ஃபாஸ்ட்டாக வரலாம், ஸ்லோவாக வரலாம், எப்படின்னு தெரில. பட் நிச்சயமாக இது வரப்போகுது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேயர் கேம் ஆட ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளேயருக்குமே கால் அப்படி குதிப்பாங்க. பிகாஸ் பஸ்ஸில் மாதிரி மாறி இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கேரக்டர் ஆடும்போது நம்மளுக்குன்னு ஒரு உணர்வு வரும்ல, அந்த மாதிரி அவங்களும் கால் ஆட்டுறாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் சோல்ஜர்ஸுக்கு வேலை மிச்சம். பிகாஸ் இங்கேருந்து அவங்க கீழே விழுந்தாங்கன்னா கீழே பயங்கரமான கான்கிரீட் ஃப்ளோர், கீழே விழுந்தா தலை மர்கியா சாலை, அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. பட் அவங்க எல்லாரோட ஃபேஸையும் பிளர் பண்ணியிருக்காங்க, யாருமே காமிக்கல. ஸோ பாசிபிளி இங்கே வந்து மேஜர் டெத் இருக்கலாம். முக்கியமான கேரக்டர்ஸ் இங்கே எந்த புறமே காமிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்பர் 8, நம்ம ஃப்ரெண்ட் மேன் கோவமாக அந்த கண்ட்ரோலை போட்டு வெளியே போகாத இதை பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிபிளி நான் நினைக்கிற மாதிரி சோல்ஜர்ஸ்குள்ளேயுமே ஒரு ரெவல் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களையும் அவங்க அடிச்சு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சோல்ஜர்ஸ்குள்ளேயும் ஒரு ஃபைட் நிச்சயமாக இருக்க போகுது. நம்பர் 9, அண்ட் புது கேரக்டர் காமிச்சிருக்காங்க, பிளேயர் 202. பார்க்கவே பயங்கரமாக பாடி பில்டரமாக இருக்கார், அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிபிளி இவர் நம்ம ஃப்ரெண்ட்மேன் அமைச்ச ஆளாக இருக்கலாம், ஜிகான கண்காணிக்க அமைச்ச ஆளாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு விஐபியாக இருக்கலாம். விஐபியை டேரெக்டாக கேட்கும் ஆர்டர் காமிக்க பண்ணலாம். பட் இந்த கேரக்டரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, வில்ல லுக்கு கன்ஃபார்ம் வருது. நிச்சயமாக இந்த கேரக்டரை வச்சு ஒரு ட்விஸ்ட்டு இருக்கலாம்.
நம்பர் 10 விஐபிஸ் எல்லாமே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ஓட்டெடுப்பை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு டிவியில் காமிக்கப்பட்டிருக்கோம். அவங்க போகிறாங்க இல்லையான்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. விஐபியுமே இந்த சீசன் ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணலாம். நம்பர் 11 ஆக்சுவலாக ப்ளூ டீம் வந்து கீயை போட்டாலுமே அந்த கீ தப்பாக தான் போகுது. சில ஒரு பார்த்துருப்பீங்க, அவர் இவ்வளோ டோர் ஓப்பன் பண்ண பார்ப்பாரு, அவரால் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு நம்ம அந்த கல்ட்டை ஃபாலோ பண்ணுற ஏரியாலையுமே அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாது. அதே பார்த்துருப்பீங்க. பிளேயர் 388 தப்பான கீயை போட்டு ஏதோ ட்ராப்பில் மாற்றமே காமிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஜுன்ஹி அண்ட் நம்ம பிளேயர் நம்பர் 120 இவங்க 2 பேருமே தப்பிக்க காமிக்கப்பட்டிருக்கு. 2 பேருமே கரெக்டான கீயை போட்டு தப்பிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டு மோஸ்ட்லி இவங்க 2 பேருமே அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ கீ உங்கள்கிட்ட இருந்தாலுமே கன்ஃபார்ம் பிரச்சனை தான். எனக்கு கீயுமே உங்களை காப்பாற்றாது. அது பாசிபிளி ஒரு ட்ராப்பாக இல்லைனா டோர் ஓப்பன் ஆக இருக்கலாம் கைஸ். நீங்கள் கரெக்டான கீ போட்டால் மட்டும் நீங்களால தப்பிக்கவே முடியும்னு கேம் இருக்கலாம். கன்ஃபார்ம் இந்த கேம் பரபரப்புன்னு சூப்பராக இருக்க போகுது. நம்பர் 12 அண்ட் அம்மா பையன் கேரக்டர் 2 பேருமே ஆப்போசிட் டீம் இருக்காங்க. அம்மா வந்து ரெட் டீம், பையன் ப்ளூ டீம். ஸோ நிச்சயமாக அம்மாவே கூட போகிறாங்க பையனை. நிச்சயமாக எப்படி தான் அம்மா பையன் 2 பேருமே வந்துடுவாங்க நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும் அவங்க கதை. அண்ட் உண்மையிலே அம்மா பையன் வேறு டீமில் போடும்போது உண்மையிலே எப்படி அவங்கள விளையாட போகிற நம்ம பார்ப்போம் கைஸ். அண்ட் நம்ம ஜிகானும் ரெட் டீம் தான். ஸோ ஜிகானும் ரெட் டீம் தான். பட் ஜிகான் யாரையும் கொல்ல மாட்டார். எப்படி கொல்லாமல் கடைசி லெவலுக்கு போவார், எப்படி ஜெயிப்பார்னு தெரியல. பாசிபிளி ஜிகான் கொல்லாமல் மற்றவங்க கொண்டு இவர் போகலாம். ஏன்னா தெரியாமல் கொள்கிற மாதிரி காமிக்கப்படலாம், தள்ளி விட்டுற மாதிரி, இல்லைன்னா அவங்கள போய் அந்த இறக்க மாதிரி காமிக்கப்படலாம். பட் கன்ஃபார்ம் கொன்னா மட்டும் தான் அடுத்த டீம் போக முடியும். பட் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கலாம் கைஸ். நிச்சயமாக சிக்கன் கொல்ல மாட்டார், ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கலாம் நினைக்கிறேன். நம்பர் 13 பிளேயர் நம்பர் 388 வந்து தப்பான கீயை போட்டு ஒரு ட்ராப்பில் மாட்டுறாரு. பின்னாடி வந்து நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு ஒரு குரல் கேட்குது. இது எக்ஸாக்டாக இந்த குரல் வந்து பிளேயர் 202 தான். ஸோ அந்த கேரக்டர் தான் வந்திருக்காரு. ஸோ ப்ராபப்ளி பிளேயர் நம்பர் 388 காலி ஆகலாம், மர்கசாலா பண்ணலாம். இந்த கேரக்டர் பதில் பயங்கரமாக தோணுது. நிச்சயமாக இந்த கேரக்டர் எங்கேயுமே அவர் போட்டு தள்ளலாம். இந்த வாய்ஸ் கன்ஃபார்ம் அந்த பிளேயர் நம்பர் 202 வாய்ஸ் தான். ஸோ நிச்சயமாக இந்த கேரக்டர் எங்கேயும் போட்டு தள்ளலாம். நம்பர் 14 நம்ம ஜிகான் கோட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக போகிறாரு. பட் இவர் டின்னர் பார்ட்டிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபினாலி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாட்டெலாம் வச்சு நல்லா ஆட்ட வளர்த்து வளர்த்து உங்களை அனுப்புவாங்க. பட் அவர் நம்ம ஜிகன் இங்கே அப்படி போடல. பார்த்துருப்பீங்க, ஒரு போக பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு சோபா காமிக்கப்பட்டிருக்கும். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்மேன் இருக்காரு. ஜிகன் ஃப்ரெண்ட்மேனை பார்க்க தான் போகிறாரு. அண்ட் ஃப்ரெண்ட்மேன் வந்து மாஸ்கை கலட்டி தன்னோட ரியல் ஃபேஸையுமே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஜிகானுக்கு நீயுமாடா நிச்சயமாக இதுக்கப்புறம் ஜிகானுக்கு கன்ஃபார்ம் ஈவருக்கு இல்லாமல் ஆகலாம். நம்மளை எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு ஜிகானு ஒரு பயங்கரமான கோவம் பிட்ரையில் உருவாகலாம். ஃப்ரெண்ட்மேன் கேட்டிருப்பாரு, உனக்கு இன்னுமா மக்கள் நம்பிக்கை இருக்குன்னு கேட்டிருப்பாரு. ஸோ பாசிபிள் ஜிகான் இதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரெண்ட்மேனாக மாறலாம். ஏன்னா கடைசிக்கு எப்படி ஸ்குட் கேம் தான் இருக்க போகுது. அது யாரால மாற்ற முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்மேன் விசஸ் ஜிகானாக இருக்கலாம். இந்த கடைசி ஸ்குட் கேம் வந்து 2 ஃபைட்டாக இருக்கலாம். அண்ட் அதில் நம்ம ஜிகன் ஜெயிக்கிற மாதிரியும் ஜிகன் அடுத்த ஃப்ரெண்ட்மேனாக ஆகிறமே காமிக்கப்படலாம். இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ப முடியாதுப்பா, நான் ஒன்றும் ஒத்துக்கிறேன்ப்பா, மக்கள் நம்பிக்கை இல்லைன்னு நம்ம ஜிகானே அடுத்த ஃப்ரெண்ட்மேனாக மாறலாம். அப்படி மாறினா உண்மையிலே சீரீஸ் பிடிக்கும். எப்படி நம்ம ஒத்துக்கோங்க கைஸ். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த டெய்லரை பற்றி மார்க்கெட்டில் காம் பண்ணுங்க. ஜூன் 27 தானே, சீக்கிரம் வந்துடும். நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ உங்களோட தாட்ஸை மார்க்கெட்டில் காம் பண்ணுங்க. நான் உங்களில் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். Until bye bye.